எல்லா நாயோட விலையும் 5000 ரூபாய்க்கு வித்தாங்க. ஆனா இந்த ஒரு நாய் மட்டும் ஏன் வெறும் 1000 ரூபாய்க்கு வித்தாங்க தெரியுமா? ஒரு பொண்ணு ஆசையா இந்த நாய்க்குட்டிய வாங்குறப்போ கடைக்காரங்க வேணான்னு தடுத்து ஃப்ரீயாவே வேற நாய் தரேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கேட்காம வாங்கிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்புறம் தான் புரியுது இது சாதாரண நாயே இல்லைன்னு. சாப்பாட தட்டுல சாப்பிடாம தரையில கொட்டி வேக வேகமா சாப்பிடுது. ராத்திரி கேரேஜ்ல விட்டா ஒரே அழுகிற சத்தம். சரின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா படுக்கிற பெட்டை கிழிச்சு பஞ்சாக்கிடும். இடி மழையெல்லாம் பார்த்தாலே பயந்து சுவரைய ஓட்ட போடுற அளவுக்கு அளப்பரிய கூட்டம். ஒரு நாள் அவங்க ஒய்ஃபோட தங்கச்சங்கிலியும் முழுகிடுச்சு. அப்புறம் என்ன மாம்பழத்தை கொடுத்து அதை வெளியே எடுத்தாங்க. சரி ட்ரைனிங் கொடுத்தா மாறிடும்னு பார்த்தா ட்ரைனரே கீழே தள்ளி கொடுமைப்படுத்தின இந்த நாய் சடனா அவங்க ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்காத இருந்தப்போ அமைதியா பக்கத்துல உட்காந்து ஆறுதல் தந்துச்சு. அடுத்த வாட்டி அந்த பொண்ணு கர்ப்பமானப்போ அவங்க கூடவே இருந்து பாத்துக்குச்சு. அவங்களுக்கு பிரசவ வலி வந்தோன்னே கரெக்டா அவங்க ஹஸ்பண்டை எழுப்பி உதவுச்சு. குழந்தைங்க பிறந்ததும் முழுசா மாறி அந்த குழந்தைங்கள சொந்த அம்மா மாதிரி கண்ணு கருத்துமா பாத்துக்குச்சு. காலப்போக்குல அதுக்கு வயசாகி உடம்பு முடியாம போனாலும் பசங்க ஸ்கூல்ல இருந்து வர வரைக்கும் வாசலே காத்துட்டு இருக்கோம். கடைசியில அதோட கடைசி காலம் வந்தப்போ குடும்பத்துல ஒருத்தனா எல்லாரும் கண்ணீரோட விடை கொடுத்தாங்க. நாய்கள் வெறும் செல்ல பிராணிகள் மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு அழகான குடும்ப அங்கம். உங்க வீட்லயோ இந்த மாதிரி சேட்டை பிடிச்ச ஃப்ரெண்ட் இருந்தா அதோட பேரை கமெண்ட்ல போடுங்க.